அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கேயா தன்னாலாக காணாமல் போயிட்ட அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேர்தல் எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தேர்தலுக்கு பின்னாடி என்ன பரபரப்புகள்லாம் ஏற்பட்டதுன்னு தெரியும். மற்ற ஊடகங்கள்லாம் பல யூகங்களை வைத்து எழுதி கொண்டிருந்ததும் பேசி கொண்டிருந்ததையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படியாக யூகங்களை வைத்து மட்டுமே பேசுவது, அதாவது தேர்தலுக்கு முன்கணிப்பு, தேர்தலுக்கு பின்னாடி எக்ஸிட் போல் கணிப்பு, இப்படின்னு நிறைய விஷயங்களை நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதன் மீதெல்லாம் நமக்கு பெரும் நம்பிக்கை குறைவாகவே இருந்தது. எனவே முடிவு வரட்டும்னு இருந்தோம். முடிவு வந்ததுக்கு பின்னாடி 4ஆம் தேதி முடிவு வந்துச்சு. 4ஆம் தேதி முடிவு வந்ததுக்கு பின்னாடியும் ஆட்சி அமைக்க முடியாமல் ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவானது. அப்போ அதை பற்றியான விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இதே போல் ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கிறதா என்றால் ஏற்பட்டு இருக்கிறது. 2006 திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 96 தனிப்பெரும்பான்மைன்றது தனி கட்சியாக 96 மட்டும்தான் அவங்க பெற்றிருந்தாங்க. அறுதி பெரும்பான்மை பெற முடியவில்லை. அப்பொழுது இடதுசாரி கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் ஆதரவோடு ஆட்சி அமைத்தார்கள். அந்த ஆட்சியை கடைசி வரை 5 வருஷம் ரொம்ப சிறப்பாகவே அந்த ஆட்சியை நடத்தி முடித்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணும்போது மைனாரிட்டி அரசு என்று சொல்லி அழைப்பதையே பெரும் மகிழ்ச்சி கொண்டவராக அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தார் ஜெயலலிதா அவர்கள், அன்றைய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனாலும் கூட 5 ஆண்டு காலம், இதை விட எண்ணிக்கை குறைவு. இவங்க கூட 107 108 வாங்கியிருந்தாங்க தாவேக்கா. ஆனால் அதை விடவும் குறைவு 96 தான் அப்போ. ஆனாலும் கூட 5 ஆண்டு காலத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள். அப்போ மெஜாரிட்டி இப்போ எப்பயுமே இல்லாத வகையில் இப்பொழுது தாவேக்கா சென்று ஆளுநரிடம் கொடுத்து தனி பெருங்கட்சி ஒரு கட்சி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் போட்டியிட்ட கட்சிகளில் எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த இடங்களை அழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஆளுநருடைய வேலை. அவங்க ஃப்ளோரில் மறுபடி பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு பின்னாடி பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஃப்ளோரில் தான் அவங்க சட்டமன்றத்துக்கு இதில் தான் ஃப்ளோரில் தான் நிரூபிக்கணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மாறாக இப்பொழுது வடபுலங்களில் எப்படி இது மாதிரியான சூழ்நிலைகள் வந்தால் அதற்குள்ளே உள்ளே பூந்து என்ன செய்யலாம் என்ற குழப்பத்தை உருவாக்குறதுக்கு பாஜக முயற்சி செய்யுமோ அந்த விஷயத்தை தமிழ்நாட்டிற்குள்ளே செய்ய முயற்சி பண்ணி ஒரு 2-3 நாள் குழப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே நிறைய நாடகங்கள் நடந்தது, நிறைய எபிசோடு. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துருன்னாங்க, சேர்ந்து ஆட்சி அமைக்க போதும்னாங்க, திடீர்னு அண்ணன் தம்பின்லாம் பேசிக்கிட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் எபிசோட் ஓடிக்கிட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. விஜய் அவர்கள் நாளை 11 மணிக்கு முதல்வராக பதவியேற்க போகிறார். இந்த ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியை தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் ரொம்ப பக்குவமாக கையாண்டது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் இப்பொழுது முதல்வர் தான் அவர், நாளைக்கு வரைக்கும் பதவியேற்கிற வரைக்கும் காபந்து முதல்வர். எனவே மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் உரிமை கோரலை, ஆட்சி அமைக்கிறோம், நாங்கள் உரிமை கோரலை, நாங்கள் பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுவோம்னு அவர் அறிவிச்சிட்டார். அப்போ இன்னும் சொல்லப்போனால் அங்கே இருந்த இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை 3 பேரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. விடுதலை சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசியல் பயணம் இடதுசாரிகளோடு தான். எனவே இந்த நெருக்கடியிலும் அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்களோ அவர்களை நான் பின்தொடர்வேன் அவர் அறிவிச்சிட்டார். பல பேர் சொன்னாங்க திமுக என்ன சொல்லுதோ அதான் இவங்க கேட்பாங்க. இப்போ கூட அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, சிபிஐ, சிபிஎம். அதே போல் விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. ஐயுஎம்எல் தேசிய லீக்கும் அதனுடைய பேராசிரியர் காதர் மைதனும் ஆதரவு கொடுத்துட்டார். இப்போ அவங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மையான 120 சீட்டு இப்போ கிடச்சிருச்சு. 118 இருந்தாவே போதும், 2 கூடுதலாகவே இருக்குது. இதை சொல்லும்போது 2 விஷயங்களை பாராட்டணும். ஒன்று, இடதுசாரிகளை பாராட்ட வேண்டும். ஒரு ஜனநாயக படுகொலை நடக்க இருந்தது, அதை தடுத்து நிறுத்தினார்கள். இப்போ கவர்னர் ஆட்சி வந்திருக்கணும் அப்படின்னு சில பேர் கவர்னரே தப்புன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இவங்க ஆட்சி அமைக்கக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்தாலும் பரவாயில்லன்னு பேச ஆரம்பித்தாங்க. வியப்பான விஷயம் அது. ஆனாலும்
கவர்னர் ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கொல்லைப்புறத்தில் இங்கே ஆட்சி செய்வதற்கு அர்த்தமாகும் என்பது நாளடைவில். ஏனால் கவர்னர் ஆட்சி என்பது கவர்னர் என்பவரே நடுநிலையாக இல்லாதவராக இந்த கடந்த காலங்களில் செயல்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தான் ஒரு கவர்னர் ஆட்சியை தவிர்த்து மறுபடியும் ஒரு தேர்தல் வராமல் இருப்பதற்காக இடதுசாரிகள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்த அவர்கள் போட்டியிடும் போது தொகுதி உடன்பாடு திமுகவோடு தொகுதி உடன்பாடு கண்டு தான் போட்டியிட்டார்கள். இப்பொழுதும் சொல்லுகின்ற போதும் மதச்சார்பற்ற கருத்துக்களின் மீதும் அதே போல் பிரச்சனைகளின் அடிப்படையிலும் நாங்கள் திமுக போராட்டம் பண்ணலாம். இப்போ ஒன்றிய அரசை எதிர்த்து மதசார்பின்மை அல்லது ஒரு மும்மொழி திட்டங்களை புகுத்துவது, மாநில உரிமைகளை பறிப்பது, இந்த விஷயங்களில் நாங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திமுக அணியில் நின்று போராடுவோம். அதேபோல் தவேகா நின்னாலும் போராட தான் செய்வாங்க. அவர் தவேகாவும் இன்னும் அதனுடைய தலைவர் விஜயும் கூட ரொம்ப நாசுக்காக தன்னுடைய பத்தாத அந்த ஆதரவை அந்த பக்கம் கேட்கல. எந்த பக்கம் கேட்கல? பாஜக ஒரு சீட்டு தான். ஆனால் பாஜக ஆதரவு அதிமுக அவங்கள்ட்ட கேட்கல. அதுக்கு பதிலாக அவர் ஆதரவை மதசார்பற்ற கட்சிகளிடம் தான் கேட்டார். ஆதரவை இடதுசாரிகளிடம் குறிப்பாக கேட்டார். எனவே இடதுசாரிகள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு திமுகவிடம் தெளிவுபடுத்தி விட்டார்கள். திமுக தலைவரும் எந்த நிர்பந்தமும் பண்ண முடியாது, எந்த நிர்பந்தத்துக்கும் இவங்களும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தொகுதி உடன்பாடு கண்டாங்க, தேர்தலை சந்தித்தாங்க, வெற்றி பெற்றாங்க, தனித்தனி சின்னங்களில் இருக்காங்க. இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக அதே உறவோடே தொடர்றாங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்க நாங்கள் நிற்போம்னு சொல்லிட்டாங்க. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. வெளியிலிருந்துன்றதுல தான் பல பேத்துக்கு குழப்பம். வெளியிலிருந்துன்னா எப்போவாது வாபஸ் வாங்கிடுவாங்களா, அப்போ கம்யூனிஸ்டுகள் வாபஸ் வாங்கிடுவாங்களா, ஆட்சியை கவுத்துட்டுருவாங்களா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளை அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2006 டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுக கூட்டணி முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற 5 ஆண்டுகள்லேயே கூட்டணி முறிந்து போய்விட்டது. ஆனால் அதே சமயத்தில் திமுகவுக்கு கொடுத்த ஆதரவு கடிதத்தை எந்த காலத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ வாபஸ் பெறவில்லை, ஆதரித்தார்கள் தொடர்ந்து. இதெல்லாம் வரலாறு. அது இப்பொழுதும் அப்படி தான். இன்னும் சொல்ல போனால் வெளியிலேருந்து ஆதரவுனா நாங்கள் ஆட்சியில் பங்கெடுக்கலைன்றாங்க. ஒரு அந்த ஆட்சி எப்படி நடக்க போகுதுன்னே தெரியாமல் திடீர்னு ஏதோ ஒரு மந்திரி பதவிக்காக ஆசைப்பட்டு ஆட்சியில் பங்கெடுக்கிறதுங்கிறது பொருத்தமில்லைன்னு ஆட்சியில் பங்கெடுப்பு இல்லை, வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இப்போ நல்லதை நீங்கள் செய்யும் போது பாராட்டுவோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், தீயவை செஞ்சால் எதிர்த்து போராடுவோம். அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் அரசு நடக்கும்போது மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது 61 எம்பிக்கள் கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருந்தாங்க, இடதுசாரிகள்கிட்ட 61 எம்பிக்களை வச்சுருந்தாங்க. இவங்க கூட ஒன்றும் டிமாண்ட் பண்ணல. ஆனால் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் கம்யூனிஸ்டுகள்கிட்ட சொன்னாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அலுவலகங்களை சென்று முக்கியமான ஒரு இலாக்காக்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு ஆட்சியில் நாங்கள் பங்கெடுக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வைத்துக்கொள்வோம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே 50 திட்டங்கள் கொடுத்தாங்க. அந்த 50 திட்டங்களில் மிக முக்கியமான திட்டம் இன்றைக்கு கூட எல்லாருக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தகவல் அறியும் சட்டம். இந்த தகவல் அறியும் சட்டம், அதே போல் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், இந்த எல்லாம் இன்றைக்கி கிடைக்குதுன்னா அது கம்யூனிஸ்டுகளுக்கான பங்களிப்பு. அவர்கள் தான் அதை செய்தார்கள். அதே போல் தகவல் அறியும் சட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா அப்படி தான். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இன்றைக்கி 200 நாள் ஆக்கணும், 300 நாள் ஆக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் அப்பொழுது 50 திட்டங்களில் ஒரு திட்டமாக கொடுத்தது தான் நிறைவேறியது. அதான் நிறைவேற்றப்பட்டது. அமைச்சர் பதவி வேண்டாம், ஆனால் சாமானிய மக்களுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே உறுதியாக என்று சொல்லியிருக்கிறார். அதான் அப்போ கொடுத்தாங்க. அப்போவும் அவங்க நினச்சிருந்தா துணை பிரதமர் வாங்கியிருக்கலாம், ஹோம் மினிஸ்டர் வாங்கியிருக்கலாம், என்ன வேணாலும் வாங்கியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க. அதே ஐக்கிய முற்போக்கு 2வது அரசில் வாபஸ் பெற்றுக்கிட்டாங்க. ஏன்னா 2வது அரசு 1, 2, 3 ஒப்பந்தம், அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவோட போட்ட அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து போட்டாங்க. அது பற்றிலாம் தனி வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம். அப்போ கம்யூனிஸ்ட்டுகள் எப்பொழுதுமே வெளியிலிருந்து ஆதரவுனவும் எல்லாருமே அப்படின்னா எப்போ வேணாலும் பயந்துகிட்டு இருப்பாங்களோ, அந்த ஆட்சிக்கு கழுத்தில் கத்தி வச்ச மாதிரியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பல கேள்விகள் கேட்குறாங்க. அதிமுக திமுக 2 பெரிய எதிர்கட்சிகள், ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள், அவங்கள எதிர்த்து ஒரு ஆட்சி நடத்துவாரான்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல எதிர்கட்சிகள் இருப்பது நல்லது தானே. அவர்கள் எதிர்கட்சியாக இருக்க வேண்டும், எதிரி கட்சியாக இருக்கக்கூடாது.
திமுக ரொம்ப நாகரிகமாக எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டோம் என்பதை அறிவிச்சிட்டாங்க. 6 மாதத்துக்கு இந்த ஆட்சிக்கு நாங்கள் எந்த தொந்தரவு பண்ண மாட்டோம். ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எங்களுக்கு, நீங்கள் மகளிருக்கு 2500 கொடுக்குறேன்றீங்க, கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் மகளிர்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய 1000 ரூபாவை நீங்கள் கொடுத்து கொண்டிருங்கள், காலை உணவு திட்டத்தை நிறுத்தாதீர்கள், மும்மொழி கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றிய அரசு மத்திய அரசுக்கு அடிபணியாதவராக, அவர்கள் தமிழ்நாடு நலனுக்கு எதிராக மற்ற விஷயங்களை திணிக்கும் போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், மந்திரி பதவி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கட்டமைப்பை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கம்யூனிஸ்டுகள். யாரோ ஒரு தலைவர் சொன்னோன்னு உடனே கேட்குறதுலாம் கிடையாது. உடனே அதற்காக அவங்களுடைய செயற்குழு கூடுகிறது, நிர்வாகக்குழு கூடுகிறது, அப்புறம் அதெல்லாம் கூடி முடிவெடுத்து கூடி பேசி கீழிருந்தும் மேலிருந்துமாக கருத்துக்களை அறிந்து முடிவை அறிவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய முன்னுதாரணமாக நாட்டுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இதே வட மாநிலங்களாக இருந்தால் கண்ணா புண்ணான்னு அந்த கட்சிகளை பந்தாடி இருக்க முடியும் பாஜகவால். ஆனால் தமிழ்நாட்டு மக்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் கம்யூனிஸ்டுகளை மட்டும் பாராட்டல, திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், ரொம்ப பொறுப்பான கட்சிகளாக இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நடந்து கொண்டார்கள் என்பதை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து இனிமேல் வீடியோ வரும். ஏன்னா புதிய ஆட்சி வரப்போது, என்னென்ன நடக்குதோ பார்ப்போம். நல்லது நடந்தால் பாராட்டுவோம், நல்லது நடக்காவிட்டால் சுட்டி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.